ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண நாள் அதுமா சுடரை நம்ம மல்லி போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத திருப்பமாக தான் இப்போ நம்ம மல்லி சுடரோட வயிற்றுலே விளக்கால குத்தி சுடர் உயிரே விட்டுறா. இதனால் என்ன நடக்க போகுது, இல்லை சுடர் பொழைச்சிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்லி பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் எல்லாமே ஃபெயிலியராகவும் ஃப்ளாப்பாகவும் தான் ஆணுச்சு. ஆனால் ஒன்று கூட சக்ஸஸ் ஆகவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் கடைசியாக நம்ம மல்லி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. என்னால் எதுவுமே முடியல, நான் தோற்று போயிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் ஒரு கெட்டவ ஜெயிக்கணும்னு நீ நினச்சேன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணி வை, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. என்னதான் மல்லி அவங்களுக்கு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாலும் தான் கண்ணு முன்னாடி தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற ஒரு விஷயத்த எந்த பொண்ணாலுமே பார்க்க முடியாது. அதுவும் மல்லி விஜய் ரொம்பவா ஆழமாக காதலிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மல்லியால் ஏற்றுக்கவே முடியல. மல்லிக்கும் மல்லியோட மனசாட்சிக்குமே சண்டை நடக்குதுன்னா பார்த்துக்கங்க. மல்லியோட மனசாட்சி சொல்லுது, மல்லி இதை நீ ஏற்றுக்கவே கூடாது, உன் மனசுக்குள்ளே விஜய் இருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க மல்லி சொல்கிறாங்க, இல்லை ஏன் விஜய் முழுசாக அவளை நம்புகிறாரு, அதனால் நான் கண்டிப்பாக நான் விட்டு கொடுத்தா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, விட்டு கொடுத்து போகக்கூடாது மல்லி, எதை விட்டு கொடுக்கணுமோ அதை தான் விட்டு கொடுக்கணும். ஆனால் நீ தேவையில்லாததெல்லாம் விட்டு கொடுத்து உன் வாழ்க்கையை சீரழிக்கிறது மட்டும் இல்லாமல் விஜயோட வாழ்க்கையும் வெண்பாவோட வாழ்க்கையும் நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே இல்லையா? விஜய் நம்புறாருன்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் கடைசியாக அந்த மனசாட்சி தான் ஜெயிக்குது. ஏன்னா விஜயை பற்றியும் வெண்பாவை பற்றியும் சொன்னதுனால மல்லி மனசு மாறிடுறாங்க. ஆமாம், நம்ம இப்படியே விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா இது நம்மளுக்கு இவ கல்யாணம் பண்ணுறதுனால நமக்கு பிரச்சனை அதை நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் விஜய்க்கும் வெண்பாவுக்கும் பிரச்சனை வந்தால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றாங்க. அவங்க அவங்களுக்கும் மனசாட்சிக்கும் சண்டை நடக்கிறதுக்குள்ளே இங்கே முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. எல்லாருக்கும் அச்சதை எல்லாத்தையும் கொடுத்து இங்கே தாலி கட்ட சொல்கிறாங்க. விஜய்கிட்ட தாலி எடுத்து குட்டுக்கும் போது சுடர் மூஞ்சில் சிரிப்பை பார்க்கணுமே, அப்படியே சிரிப்பு வலிஞ்சு ஓடுது. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆளுக்கால் எல்லாருமே கேட்டுட்ருக்கேன். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மல்லி சொல்லிடுறாங்க. நான் எத்தனை வாட்டி பிடிச்சி சொன்னாலும் உங்களுக்கு அறிவுன்றதே இருக்காதா? இவ ரேணுகா கிடையாது, உங்கள் மொத்த பேரை ஏமாற்ற வந்தவ, ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லவுமே கதிரேசனுக்கு கோவத்தில் கொந்தளிக்கிறாரு கதிரேசன். மல்லி, நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்க, எங்கள் வாழ்க்கை எங்களை பார்த்துக்க தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, அமைதியாக இருந்துட்டு பெரியவங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, முட்டாள் கூட்டமாக இருந்துக்கிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மல்லி பயங்கரமாக பேசினாங்க. என்ன மல்லி இப்படி களத்தில் இறங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மல்லி இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் முதற்கொண்டு விஜய் என்ன மல்லி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க விஜய், நான் இவ்வளோ நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நானும் யோசிச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. உங்களே வெண்பாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் இங்கே போராடிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நீ சொல்கிறீ, நீ ரேணுகாவா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு பயம் பட்டப்பட்டன்னு ஆகி விஜயோட கையை போய் பிடிச்சிக்கிறேன். எங்கே என்ன விஜயோட கையை பிடிச்சிக்கிறேன், இதுக்கு மேலே நீ யாரோட கையை பிடிச்சாலும் சரிடி, யாராக இருந்தாலும் சரி, உன்னால் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க முடியாது. நான் உன்னை கொலை பண்ணிவிட்டு விஜய் நல்லா இருக்கிறதுக்காகவும் வெண்பா நல்லா இருக்கிறதுக்காகவும் உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன். உண்மையை சொல்லிட்டா உன் உயிர் மிஞ்சும், இல்லைனா யார் தடுத்தாலும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோமே வளவலன்னு ஆகிடுது சுடருக்கு. என்னடா இது இப்படி இறங்கிட்டாலே அப்படின்னு சொல்லுவோமே நிஷா ராஜுலாம், நீ என்ன ஈஸியாக நாங்களாம் பார்த்துட்ருப்போம் நீ நினச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்துக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்னப்பா இவ எப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவோமே, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுடரை. நீ சுடரா, நீ ரேணுகாவா, சொல்லுன்னு
இவ வந்து அமைதியாகவே இருக்கா. இவளால் எந்த ஒரு பதிலுமே எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப வந்து இவளுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறா. மல்லி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. யார் பண்ணுறது சரியில்லை, நான் பண்ணுறது சரியில்லையா இல்லை நீ பண்ணுறது சரியில்லையா அப்படின்ற மாதிரி மாறி மாறி வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இல்லை நான் வந்து ரேணுகா தான் சொல்லுவோமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு எடுத்து சும்மா வயிற்றுல குத்து குத்துன்னு குத்துறாங்க. ரேணுகாவுக்கு என்ன சுடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் யார் தடுத்தாலுமே மல்லி வந்து கேட்கவே இல்லை. பத்திரகாளியாக மாறிடுறாங்க. சாவுடி உண்மையை சொல்லு, இப்பயுமே உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. வேறு வழியே இல்லாமல் சுடர் வந்து நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மேலே என்னை கொன்னுடாத, நான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லவுமே சரி சொல்லு, யார் நீ, எதுக்காக வந்திருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நான் விஜயோட பணத்துக்காகவும் கதிரேசனோட பணத்துக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியுமே அவளும் சொல்ல, கேட்டிங்களா இப்பயாச்சும் நம்புவீங்களா இல்லை முட்டாள் கூட்டம் இப்பயும் வந்து நம்பாமல் இல்லை நீ தான் வந்து சொல்ல வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், நீ வந்து அந்த மாதிரிலாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நினைக்காதையா, அதான் நினைக்க வச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன நினைக்காதன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் வந்து எதையுமே வந்து பொறுத்துக்க போகிறதாவும் இல்லை, பொறுத்துக்கவும் என்னால் முடியாது. ஒத்துக்கிட்டா உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட்றேன், இல்லைன்னா நான் யாரையுமே வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், அந்த தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஆத்தி இவன் என்னடி இப்படி இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாளாக எவ்வளவோ வந்து நடந்துச்சு. மல்லி வந்து பொறுமையாக தான் போனாங்க. இதுக்கு மேலே வந்து பொறுமையாக போகவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செருப்பு நாகு.